வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மேஹூ இனி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேனி ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து நேராக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். இஞ்சி பூண்டு ரெண்டையும் அரைச்சி அது தனியாக வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தேங்காய் அதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வந்து இது கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா கலராக வரணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மிளகாத்தூள் போடணும். அப்படின்னா தான் அந்த கலர் வந்து ஹோட்டலில் இருக்க கலர் மாதிரியே வரும் நமக்கு. அது இது வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அது கூட சேர்த்துறணும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து நேராக தான் கட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டோன்னா 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போடலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது வதங்கினோடனே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் போடணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி புளிப்பு அதிகமாயிரும். தக்காளி பெரிய தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எலும்பு வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா குழம்புல எலும்பு பீஸ் போட்டோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் நல்லா வதக்கிடலாம். அந்த எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி, சிக்கன் கிரேவிக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசால் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மசால் பொடியில் வந்து அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கம்மியாக சேர்க்கணும். அப்படின்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்க்கணும். இது தேனி ஸ்டைல் சிக்கன் கிரேவிக்கு நாங்கள் தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா சேர்க்கணும். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கொத்தமல்லி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொத்தமல்லி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சேர்த்துருவேன். அப்புறம் வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து இறக்குற சமயத்துலேயும் கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ தேனி ஸ்டைல் சிக்கன் கிரேவி சுட 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 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சதை பீஸாக எடுத்துக்கலாம். அதில் வந்து பாப்பா அவங்களுக்கு லாலிபாப் பிடிக்குன்றக்காக அதையும் கடையில் கேட்டு வாங்கிட்டு வருவேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் சிக்கன் 65க்கு. அதை அதில் சேர்த்துட்டு அது கூட கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். கடலை மாவு போட்டு பொரிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கடலை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிருவேன். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே அந்த மசால் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றினோன்னா சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த சிக்கன் 65 பொரிச்சோன்னா அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லெமனும் புளிவாங்க. லெமன் புளிஞ்சாலும் சிக்கன் வந்து சாஃப்டாக வரும். ஆனால் நான் லெமன் புளிய மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் புளிய மாட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம
ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, இது கடலெண்ணெய். கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பொரிக்கிறதுக்கு, சமையலுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2 தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்து எண்ணெய் சூடானோனையும் அதில் எடுத்து போட்டுடலாம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி லாலிபாப்பு பாப்பா அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு லாலிபாப்பை பொரித்து எடுத்துக்கிடுவேன். எல்லா பீஸையும் போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோனையும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்படியே ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்து சிக்கன் 65 வந்து நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா அது வந்து சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அந்த 7 to 8 மினிட்ஸில் நம்ம எடுத்தால் சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு வெஜ்ஜும் பண்ணியிருந்தேன், நான்வெஜ்ஜும் பண்ணியிருந்தேன். வெஜ்ஜில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு வெள்ளைப்பூடு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட். கமெண்ட்டில் ஏதாவது என்னோடய வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. தேங்க்யூ.